ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வீட்டில் நம்மளால் முடிஞ்சது. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம தங்கம் வாங்க முடியாது. அதனால் தங்கத்துக்கு பதிலாக தங்கத்துக்கு நிகரான 3 பொருள் வீட்டில் சாமி இன்னும் வாங்கி வச்சாச்சு. தேங்காய் பழம் கோயிலில் உடச்சி சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நீங்களும் கோயிலுக்கு போனீங்களா, இன்றைக்கி கோல்டு வாங்கினீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட பிறந்தநாள் திருமண நாளை நம்மளோட சேனலில் வாழ்த்துக்களாக சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பேர், ஊர், டேட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இன்றைக்கி என்ன சமையலுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் வடித்தாச்சு. இப்போ தான் வடித்து பானை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பருப்பு கூட்டு, மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே முட்டைக்கறி பண்ணியிருக்கிறேங்க. வீட்டில் பிள்ளைங்களுக்கு நான்வெஜ் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. அதனால் இன்றைக்கி முட்டைக்கறி பண்ணியிருக்கிறேன். இடியாப்பம் ஹஸ்பண்டுக்கு பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து மோர் குழம்பு. நான்வெஜ் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கட்டாயம் மதியம் லஞ்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காக நான் அதை செய்து கொடுத்துட்றது. இது வந்து சூப்பரான கல்யாண வீட்டு மாங்காய் பச்சடி சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 நாளைக்கு தேவையான மாதிரி செஞ்சுருக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். இது கூடவே பார்த்திங்கன்னா அப்பளம் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாயாசம் வந்து பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா சாயங்காலம் சாமிக்கு பாயாசம் செய்வோம். விளக்கு பொருத்தும் போது சாமிக்கு பாயாசம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்றதுனால மதியம் வந்து பாயாசம் பண்ணலை. இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. என்னென்னு பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். நன்றி.